வெல்கம் டு டெக்ஃபீட். இந்த வீடியோவில் நம்ம பின்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 3 வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதாவது பின்ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான பின்ஸை நம்ம எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்ததும் உங்களால் ஒரு சூப்பரான பின்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பின்ட்ரெஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறம் பின்ட்ரெஸ்ட் மூலிமா எப்படி நம்ம வெப்சைட்டுக்கோ இல்லை பிளாகுக்கோ இல்லை உங்களோட யூடியூப் சேனலுக்கோ டிராஃபிக்கை வர வைக்கிறது, ஸோ அது மூலிமா உங்களோட சேனலையோ இல்லை உங்களோட பிளாகையோ உங்கள் வெப்சைட்டை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பின்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை நம்ம சேனலில் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம அப்போது வீடியோக்குள்ளார போகலாம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் சொன்ன மாதிரி பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் போடுற பின்ஸில் இருக்கிற இமேஜஸ் தான். ஸோ எடுத்த உடனே பார்க்குறவங்களுக்கு உங்களோட டைட்டிலோ டிஸ்கிரிப்ஷனோ தெரியாது, உங்களோட பின்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பின்ஸில் நீங்கள் கொடுக்குற இமேஜும் நீங்கள் என்ன மாடலில் பின் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த பின்ஸை பொறுத்த வரைக்கும் பின்ட்ரெஸ்ட்டே சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சைஸில் தான் இருக்கணும். அதோட சைஸை விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்ததுன்னா உங்கள் பின்ஸ் மேலேயும் கீழேயும் க்ராப் ஆகிட்டு உங்களோட பின்ஸ் ஃபுல்லாக தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பின்ஸ் பார்த்திங்கன்னா கீழே க்ராப் ஆகிருக்கு, மேலேயும் க்ராப் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதனோட ஃபுல் இமேஜை உங்களால் பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கி பின்ஸை கேன்வா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலிமா க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேன்வா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் மற்ற ஃபோட்டோஷாப் மாதிரியான சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணும்போது இந்த கேன்வா உங்களுக்கு உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ பின்னை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். canva.com வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இன்னும் கேன்வாவில் சைன்அப் பண்ணலைன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன். அது ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு கூட நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறமா சர்ச்சில் போயிட்டு பின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே காமிக்கும் பின்ட்ரெஸ்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் பின்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. 1000 x 1500 பிக்சல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற சைஸும் பார்த்தீங்கன்னா 1000 x 1500. இந்த சைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது நீங்கள் 1:2 ரேஷியோவில் தான் பின்ட்ரெஸ்ட்டில் போஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட இமேஜஸ் மேலேயும் கீழேயும் க்ராப் ஆகாமல் நீங்கள் போடுற இமேஜஸ் ஃபுல்லாக விசிபிள் ஆகும் வியூவர்ஸ்க்கு. அதே மாதிரி இங்கே இதில் நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஒரு பின்னுக்கும் உண்டான பின்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கிற ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு பின்னும் பார்த்தீங்கன்னா 10 MB சைஸ்க்குள்ளார இருக்கணும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஃபார்மேட் JPG அண்ட் PNG. நீங்கள் என்ன டாப்பிக்கில் பின் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த டாப்பிக்கில் ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட்டில் என்ன மாதிரியான பின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாட்டி ஸ்டடி பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பின்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு குக்கிங் சேனலுக்கு உண்டான ஒரு பின்னை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சிக்கன் ரெசிபிக்கு உண்டான ஒரு பின்னை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் சிக்கன் ரெசிபின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பின்னை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தில் நம்ம பின் ஓரளவுக்கு தனியாக தெரிகிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பின் பார்த்திங்கன்னா இது பின்ஸ் நல்லா தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு டைட்டிலுமே கொடுக்கல. ஸோ வியூவர்ஸ் டைரெக்டாக உங்களுக்கு உண்டான ரெசிபியை இதில் கிளிக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற பின்ஸில் ஒன்லி இமேஜஸும் போடாதீங்க, இல்லை ஒன்லி டெக்ஸ்ட்டும் போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்து அது மேலே ஒரு டெக்ஸ்ட் ஓவர்லே கொடுங்க. இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த பின்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்சர் வைக்கும் போது மேலே அதோட கேட்டகரி காமிக்கும். அப்போ உங்களோட டைட்டில் மறைஞ்சிடும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொடுங்க. இவங்க வந்து ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் ரொம்ப டாப்பில் போடாதீங்க, வெறும் இமேஜஸ் மட்டும் வைக்காதீங்க, இல்லை வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வைக்காதீங்க. ஸோ இந்த பின் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்.
ஃபோட்டோஸும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஸோ அதோட டைட்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க பண்ணது இந்த பின்னில் இருக்கிற ஒரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்துருக்கிற டைட்டில் அந்த அளவுக்கு ஒரு என்ஹான்ஸ்டாக தனியாக தெரியல. நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பின் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த பின்னை ஆல்ரெடி சர்ச் பண்ணிவிட்டு இதில் ஓவராலாக என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி க்ரே கலரில் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி மெரூன் கலர் ரிலேட்டடாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதில் இல்லாத கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது நல்ல ஒரு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி பின்ட்ரெஸ்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த மாதிரியான கலர்ஸ் இந்த உங்களோட கீவேர்டில் இல்லையோ அந்த கலரை பேக்ரவுண்டாக வச்சு நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பின்ஸ் ரொம்பவே தனியாக தெரியும். அதே மாதிரி பின்ஸ்க்கு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வைக்காதீங்க. ஸோ அதே மாதிரி பின்னுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ஒயிட்டில் க்ரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா பின்ட்ரெஸ்ட்டோட பேக்ரவுண்ட் டிஃபால்ட்டாக ஒயிட்டில் வர்றதுனால உங்களோட பின்ஸோட பார்டர்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு பின் மாதிரியே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு க்ரே கலராவது யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கேன்வா வெப்சைட்டில் எப்படி பின் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ டெஸ்க்டாப்பில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் மொபைலில் கூட இந்த அப்ளிகேஷன் மூலிமா பின் க்ரியேட் பண்ண முடியும். சர்ச்சில் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் பின்னு கொடுத்துருங்க. ஓகே, பின்ட்ரெஸ்ட் பின்னோட ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுலேயே உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே மாதிரியான டெம்ப்ளேட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பின்ட்ரெஸ்ட்டில் உங்கள் பின் பார்க்கும்போது மற்றவங்களோட பின்ஸும் சேர்ந்து காமிக்கும், வேறு வேறு டாப்பிக்கில் இருக்கும். ஸோ அப்போ உங்கள் டெம்ப்ளேட்டோட யூனிக்னஸ் போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து புதுசாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஒரு பிளாங்க் பென் எடுத்து அதில் உங்களோட ஃபுல் க்ரியேட்டிவிட்டியோட பண்ண பாருங்கள். ஓகே, பிளாங்க் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கூட உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும். நம்ம ஆனால் இந்த வீடியோவில் டெம்ப்ளேட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக அப்லோட்ஸ் போயிருங்க. ஆல்ரெடி நான் 2 இமேஜ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் கூட போதும். சரி, ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை டெலீட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபோல்டரை வந்து லொக்கேட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணால் வந்து அப்லோட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்லோட் மீடியாவில் போய் கூட டிவைஸ் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, அடுத்ததாக இங்கே உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆகிடும். இந்த கார்னர்ஸை பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் ரீசைஸ் ஆகும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ணுற இமேஜோட ரெசல்யூஷன் ரொம்பவே நல்லா இருக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷேப் போய்க்கலாம். எலமெண்ட்ஸ் போய்க்கோங்க. எலமெண்ட்ஸில் நான் வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்னரில் உங்களுக்கு வந்து அதோட ஃபில்லிங் கலர் இருக்கும். ஸோ ஃபில்லிங் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே லொக்கேட் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டெக்ஸ்ட் போய்க்கோங்க. ஸோ அங்கே டேரெக்டாக அங்கே டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற டெம்ப்ளேட் எதாவது பிடிச்சிருந்ததுன்னா அந்த டெம்ப்ளேட்லேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க.
கடாய் சிக்கன். இந்த டெக்ஸ்ட்டில் யூடியூப் சேனலோட நேம் போட்டுக்கிறேன். மோகிலாஸ் கிச்சன். ஷேப் ரிசைஸ் பண்ணணும்னா பண்ணி. ஸோ இது லைட்டாக டிரான்ஸ்பரன்சி கொடுக்கறதுனால கொடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நம்ம ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு பின் வந்து 2 மினிட்ஸ்லேயே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு பின்னும் நம்ம குயிக்காக க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இது கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஸ்லைட் ஆகும். ஸோ ஓகே, மேலே இருக்கிறது அப்படியே கீழே காப்பி ஆகும். ஸோ இதில் வந்து இமேஜ் மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு அப்லோட்ஸ் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் வந்து உங்களுக்கூட டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணணுன்னா கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டெலிட் பண்ணேன். டெக்ஸ்ட் போய்க்கோங்க. ஓகே, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். கலர் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. சிம்பிள், நம்ம அவ்வளோதான். ஸோ செகண்ட் பின்னும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பின்னை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக 2 பின்னும் சேர்த்து ஒரே இதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்டு ஃபைலாக வரும். அன்சிப் பண்ணும். நான் தனித்தனியாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பின் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எப்பயுமே பிஎன்ஜி கொடுத்துக்கோங்க, அதான் உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ சைஸ்லாம் எதுவுமே ரீசைஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதை எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பின்ட்ரெஸ்ட் போய்க்கோங்க. பின்ட்ரெஸ்ட் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பின் கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணியும் வந்து அப்லோட் பண்ணலாம், இல்லை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஓகே, வந்துச்சு. உங்களோட டைட்டில் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷை பற்றி, இந்த பின் எதை பற்றி அப்படிங்கிறத இதில் வந்து இது கேட்டகரியில் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்காக இது கிரியேட் பண்ண பின். அதனால் யூடியூப் சேனல் இந்த வீடியோவோட லிங்க் இதில் போட்டிங்கன்னா இந்த இமேஜ் வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது பின்ட்ரெஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் சேனலில் இருக்கிற இந்த சிக்கன் கடாய் ரெசிபியோட வீடியோக்கு ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பின்ட்ரெஸ்ட் மூலிமா நம்மளோட யூடியூப் சேனலுக்கோ நம்மளோட பிளாக் வெப்சைட்க்கு டிராஃபிக்கை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.